வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் மந்திரங்களை ஓதுவதற்கு என்ன மணிமாலையை பயன்படுத்த வேண்டும், அந்த மணிமாலையை நாம் எவ்வாறு இரகசியமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தாந்திரீக முறைகளை பற்றி பார்ப்போம். சிவசக்தி மந்திரத்தை ஓதுவதற்கு நாம் ருத்ராட்ச மணிமாலையை பயன்படுத்த வேண்டும். விஷ்ணு மந்திரத்தை ஓதுவதற்கு கிருஷ்ணா துளசி மாலையை பயன்படுத்த வேண்டும். பண வரவுக்கு 30 ருத்ராட்ச மணி மாலையை பயன்படுத்தினால் போதுமானது. மோட்சம் அடைய மந்திரத்தை ஓதுவதாக இருந்தால் 50 ருத்ராட்ச மணி மாலையை போதுமானது. பொது ஆசைகளை நிறைவேற்ற மந்திரத்தை ஓதுவதாக இருந்தால் 27 ருத்ராட்ச மணி மாலைகள் போதுமானது. சிற்றின்ப சிறப்பு பெற மந்திரங்களை ஓதுவதாக இருந்தால் 54 மணிகளை கொண்ட ருத்ராட்ச மாலைகள் போதுமானது. எல்லா எண்ணங்களும் நிறைவேற மந்திரத்தை நாம் சொல்லுவதாக இருந்தால் 108 ருத்ராட்ச மணி மாலைகள் பயன்படுத்த வேண்டும். நாம் மந்திரத்தை சொல்வதற்கு பயன்படுத்தும் மாலைகளை நாம் இரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இதை சுத்தபத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், அந்த முறை பற்றியும் கூறியுள்ளார்கள். மணி மாலையை நாம் ஒவ்வொரு முறையும் மந்திரங்களை சொன்ன பிறகு ஒரு சொம்பில் கல்லுப்பு, சிறிது மஞ்சத்தூள் அதனுடன் போட்டு அதில் ருத்ராட்ச மாலையை போட்டு கழுவி எடுத்து இரகசியமாக நாம் ஒரு துணியில் முடிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். ஏனென்றால் நாம் மந்திரத்தை மணிமாலையை வைத்து சொல்லும் பொழுது நம்மளுடைய எனர்ஜி அந்த மணிமாலையில் இறங்கி இருக்கும் என்றும் கூறியுள்ளார்கள். அதனால் இதை நாம் மற்றவர்கள் கையில் படாதபாடு இரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று குறிப்புகள் உள்ளது. நன்றி.